வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி சர்வீஸ் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்மி 9A மாடலுக்கு டிஸ்பிளே மாற்ற போகிறோம். இந்த ரெட்மி 9 சீரீஸில் மட்டும் டிஸ்பிளே மாற்றுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மெயின் போர்டுக்கும் சிசி போர்டுக்கும் தனியாக ஸ்டிப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டிஸ்பிளேயோடு தான் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே மாற்றும் போது மட்டும் நீங்கள் சார்ஜ் ஏறுதா, மைக்கெலாம் கரெக்டாக இருக்கா, நெட்வொர்க் கரெக்டாக இருக்கா, டச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் காம்போ ஒட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ஜ் ஏறலைனாலும், மைக்கு கேட்கலனாலும், நெட்வொர்க் கிடைக்கலனாலும், டச்சு ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் காம்போவை தான் திரும்ப மாற்ற வேண்டியதாயிரும். ஸோ இதை நல்லா செக் பண்ணிவிட்டு மாற்றணும். பாருங்கள், டிஸ்பிளேக்கு ஒரு லைன் இருக்குது, ஆனால் சிசி கனெக்டர்லேருந்து மெயின் போர்டுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. இப்போது இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதோட பேக் டோரை நம்ம எடுத்துடலாம். இது சிங்கிள் டோர் அப்படிங்கிறதுனால நம்ம சிம் ட்ரே எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா தானாக டோர் வெளியே வந்துடும். இதே கிளாஸ் பாடி அப்படின்னா ஹீட் பண்ணி எடுக்கணும். இது சிங்கிள் டோர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்துடுச்சு. மேலே ஒரு கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கீழே இருக்க ரிங்கர் செட்டையுமே நம்ம கழட்டணும். அப்போ தான் நம்ம டிஸ்பிளேயை கழட்ட முடியும். பாருங்கள், தான் டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு. இப்போது கீழே உள்ள ரிங்கர் செட்டை கழட்டிக்கிடலாம். எல்லாத்தையும் கழட்டியாச்சு. பாருங்கள், இதான் நம்ம டிஸ்பிளே ஸ்டிப்பு. 2 கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. அதை எடுத்துட்டு இப்போது டிஸ்பிளே ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப உடஞ்சிருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக ஹீட் பண்ணால் தான் அந்த கம்மு வந்து மெல்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே தனியாக வரும். நான் இது வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்லோவாகவே ஹீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். நீங்கள் ஓப்பனர் கொஞ்சம் பெரிய ஓப்பனராகவே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப நொறுங்கி இருக்குது, கையில் பட்டு ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஃபுல்லாக இப்போது ஃப்ரேமை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் தான் சரியாக ஃபிட் ஆகும். இல்லை அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் தூக்கலாக அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஃபுல்லாக ஃப்ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதை ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோக்காக சும்மா டச்சு மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் வந்து சார்ஜ் பின்னு, மைக்கு, டச்சு, அப்புறம் நெட்வொர்க்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் இதை நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் வர்ற டிஸ்பிளே அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். இது சிங்கிள் ஸ்டெப்பில் நமக்கு சிசி போர்டு மெயின் போர்டு கனெக்ஷனும் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நான் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதை ஒட்டுங்க. பேஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் லெவலாக போடுங்க. ரொம்ப போட்டீங்க அப்படின்னா அது டிஸ்பிளேக்குள்ளே போயிடும், டச்சில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸ்ட்ரிப் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ நம்ம டிஸ்பிளேயில் தான் பிரச்சனை அப்படின்ட்டு டிஸ்பிளேயை கழட்ட வேண்டியதாக இருக்கும். இதே ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்கும், கஸ்டமருக்கும் ப்ராப்பராக கையில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாம் மாட்டியாச்சு. ஸ்க்ரூ போட்டு கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரப்பரோ இல்லை நூலோ வச்சு நல்லா இறுக்கி ஒரு அரை மணி நேரம் காய வச்சுட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். ஸ்க்ரூ எதையுமே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே போர்டில் வந்து சிக்னல் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ நம்ம இருக்க கொடுக்க போய் தான் அந்த கப்லையும் ஸ்பீக்கர் லைனும் கரெக்டாக இருக்க பிடிக்கும். இல்லைன்னா ஏர் ஸ்பீக்கரில் இல்லாட்டி ஸ்பீக்கரில் ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும். ஸோ எல்லா ஸ்க்ரூவையும் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்க்ரூ அந்த இடையில இருக்கா, இல்லை வேறு எதுவும் பொருள் இடையில இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைனா கேப்பில் ஏதாவது மாட்டிடும். நம்ம இருக்க அமுக்கும்போது டிஸ்பிளேக்காவது பேக் டோருக்காவது ஏதாவது டேமேஜ் வந்தாலும் வந்துடும். ஸோ நீங்கள் மாட்டும் போது எல்லாத்துலேயும் கவனமாக வச்சுக்கோங்க. கஸ்டமரோட சிம்மு மெமரி கார்டு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு ப்ராப்பராக அவங்க கையில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரம் இதை காய வைக்கணும். அதுக்காக ரப்பர் போட்டு வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்றைக்கி காய வச்சு கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிடணும், ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.